மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமது எம்எல்ஏ கோவையில் பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு பேட்டி. மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி தலைவரும், மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான ப. அப்துல் சமது கோவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மதுரையில் மாநாடு ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது சம்பந்தமான மேற்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் போத்தனூர் ரோட்டில் உள்ள வசந்தம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர், மமக மாநில செயலாளர் சாகுல் அமீது, மமக மாவட்ட தலைவர் சர்புதீன், மமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமுமுக மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான், மமக மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன், மமக மாவட்ட துணை செயலாளர்கள் குனிசை ஷாஜகான், ஆசிக் அகமது, அபு ஃபைசல் ரஹ்மான், நூர்தீன், அசாருதீன், அப்பாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் தேசிய புலனாய்வு முகமை NIA அமைப்பு அப்பாவி இஸ்லாமியர்களை கைது செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறது. மதுரையில் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரணி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்று கூறினார். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. கோயம்புத்தூர் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். எதிர்வரக்கூடிய ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியும் மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது. மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேரணி, எழுச்சி பேரணி மாநாட்டினுடைய 2 கோரிக்கைகள், ஒன்று, ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவதாக, முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் என்பது 15 விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்கூடிய 20 கோடி பேர் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றத்தில், மக்களவையில் அவருடைய எண்ணிக்கை என்பது 24ஆக இருக்கிறது. 15% மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு 4% அளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும். அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் 2006இல் கொடுத்த பரிந்துரையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, முஸ்லீம்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் நடந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவருடைய பரிந்துரையில் குறிப்பிடுகிறார். எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சிறுபான்மை மக்கள் அதிகமாக திரட்சியாக வாழக்கூடிய நாடாளுமன்ற, சட்டமன்ற தொகுதிகளை பல்வேறு இடங்களில் சிதைத்திருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியாத அளவிற்கு சிதைத்திருக்கிறார்கள். சிதைக்க முடியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது. இதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை 2006இல் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை.
உள்ளாட்சி மன்றங்களில் கூட இன்றைக்கு பல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளிலே கூட இந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக மோசமாக பின்னடைந்து கொண்டே வருகிறது. சென்னையில் 9.5% சென்னை மாநகராட்சியில் இருக்கிறார் என்று சொன்னால் 200 வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் 10% என்று சொன்னால், குறைஞ்சபட்சம் 10% அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு 20 பேர் அங்கே இருக்க வேண்டும். எத்தனை சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இருக்கிறார்கள் சொன்னால் 4 பேர் தான் இருக்காங்க. வேலூரினுடைய மாநகராட்சியினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. 25% வேலூர் மாநகராட்சியில் அந்த மக்களுடைய எண்ணிக்கை 60 மாமன்ற உறுப்பினர்கள், அதில் 5 உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், 15 பேர் இருக்க வேண்டும். ஊராட்சிகள் கூட இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதவளாயம் என்கின்ற ஒரு ஊராட்சி இருக்கிறது. அந்த ஊராட்சியில் 80 விழுக்காடு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஊராட்சியை பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதியாக மாற்றுகிறார்கள். ஆம்பூர் நகராட்சியில் 18 வார்டுகளில் முஸ்லீம்களும் 18 வார்டுகளில் மற்றவர்களும் வெற்றி பெற்று ஒரு முறை முஸ்லீமும் ஒரு முறை முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்கே நகராட்சி தலைவர்களாக எழுதப்படாத சட்டம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்களுக்குள் பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சிதைப்பதற்காக இன்றைக்கு 18 வார்டுகளில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை 12 வார்டாக குறைத்திருக்கிறார்கள். அதை எப்படி குறைக்கிறார்கள் என்று சொன்னால், சமமற்ற முறையில் வாக்காளர்களை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். சமமற்ற முறை என்று சொன்னால் ஒரு வார்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது வெறும் 834. அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 5340. ஏன்னா ஒரு வார்டுக்கு வெறும் 834 வாக்காளர்களை கொண்டு அங்கே நின்று வெற்றி பெற்றாலே ஒரு 100-150 வாக்கு வாங்கினாலே அவர் வெற்றி பெற்ற முடியும். இன்னொரு வார்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்டில் 5340 என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு இந்த 5340 யார் அதிகமாக கொண்டது சொன்னால் அதிகமாக இந்த முஸ்லீம் சமூகத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்போ 3 வார்டுகளில் இருக்க வேண்டிய வாக்காளர்களை ஒரே வார்டுகளில் சுருக்குவதன் மூலமாக 2 பிரதிநிதித்துவத்தை சிதைக்கிறார்கள். இப்படியாக 18 வார்டுகள் 12 வார்டாக குறைக்கப்பட்டது. இதெல்லாம் சட்டமன்றத்திலேயே நான் பேசி பதிவு செய்த செய்திகளை நான் எங்களுக்கு பத்திரிகையாளர் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.